பார்க்க போறோம் அப்படின்னா வெஞ்சுரி மீட்டருடைய ப்ராப்ளம் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the inlet and throat diameter of a horizontal venturi meter. அதே மாதிரி horizontal venturi meter கொடுத்திருக்காங்க are 30 centimeter and 10 centimeter respectively. The liquid flowing through the meter is water. ஓகேவா? ஸோ உள்ள அந்த வெஞ்சுரி மீட்டர்ல வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. The pressure intensity at inlet is 13.734 Newton per centimeter square, while the vacuum pressure head at the throat is 37 centimeter of mercury. Find the rate of flow. Assume that 4% of the differential head is lost between the inlet and throat. So உள்ள வாட்டர் உள்ள வந்து வெளியே போறதுக்குள்ள அந்த த்ராட்டுக்குள்ள வரதுக்குள்ள 4% of water வந்து லாஸ்ட் ஆயிடுது. Find also the value of CD for venturi meter. ஸோ அப்போ இந்த சம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோனா டிஸ்சார்ஜ். ரேட் ஆஃப் ஃப்ளோ நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் சிடியோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். சப்போஸ் இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம 0.98 to 0.999 தான் அதனுடைய வேல்யூ. கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்கிறதே இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிவன் எழுதிக்கலாம். இன்லெட் டயாமீட்டர் D1, ஸோ 30 சென்டிமீட்டர். நான் இது எல்லாமே நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எதனாலன்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ராட் டயாமீட்டர் D2, 10 சென்டிமீட்டர். இங்க மீட்டரை கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா டிவைட் பை 100. ஓகேவா? ஸோ 0.1 மீட்டர். ஸோ இங்க ப்ரெஷர் இன்டென்சிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13.734 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து டிவைட்ல இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது டிவைட்ல இருக்குது. சென்டிமீட்டர் மீட்டரா பண்ணா நம்ம டிவைட் பண்ணோம், 100 டிவைட் பண்ணோம். ஸோ 1/100. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கு இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கனால நம்ம இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 137340 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நம்ம மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க நம்ம நல்லா கிவன் பார்க்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேக்யூம் ப்ரெஷர் ஹெட். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து வெறும் ப்ரெஷரா இல்லைன்னா ஹெட், ப்ரெஷர் ஹெட் அப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம லிசன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட இங்க கொடுத்துருக்கிறது ப்ரெஷர் ஹெட். ப்ரெஷர் ஹெட்னா இந்த டோட்டல் இந்த P2 டிவைட் பை ரோஜி. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ தான் என்னது அப்படின்னா 37 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வேக்யூம் அங்க ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதனால நம்ம மைனஸ் நம்ம இண்டிகேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க சென்டிமீட்டர் இப்ப நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ணா டிவைட் பை 100 இன்டூ மெர்குரி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்குரியோட வேல்யூ என்னது 13.6 நமக்கு போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் வந்துடும். இந்த மெர்குரி இப்போ எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு? வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஹெட் ஹச் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய ஃபார்முலா P1 டிவைடட் பை ரோஜி மைனஸ் P2 டிவைடட் பை ரோஜி. P1 உடைய வேல்யூ இந்த இருக்குது டிவைட் பை ரோ உடைய வேல்யூ 1000 இன்டூ ஜி உடைய வேல்யூ 9.81. ஸோ ஃபார்முலாலே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ P2 டிவைட் பை ரோஜி உடைய வேல்யூ மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அதனுடைய வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு இருக்குது? H is equal to 19.032 மீட்டர். நெக்ஸ்ட் ஹெட் லாஸ் வந்து HF 4% ஆஃப் டிஃபரன்ஷியல் ஹெட். ஓகேவா? ஸோ 4/100 இன்டு H உடைய வேல்யூ டிஃபரன்ஷியல் ஹெட் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் HF கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் CD உடைய ஃபார்முலா ரூட் ஆஃப் H மைனஸ் HF டிவைட் பை H. ஸோ H உடைய வேல்யூ தெரியும், HF உடைய வேல்யூ தெரியும். நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CD உடைய வேல்யூ 0.98 அந்த வேல்யூலேயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் Q is equal to CD into A1 into A2 divided by root of A1 square minus A2 square into root of 2GH. இதுதான் வெஞ்சுரி மீட்டருக்குள்ள ஃபார்முலா. ஸோ A1 நீங்க என்ன பண்ணுங்க சென்டிமீட்டர் A1 நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ π/4 D1 ஸ்கொயர் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A1 உடைய ஆன்சர் தெரிஞ்சிடும். அதே மாதிரி A2 π/4 into D2 ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி A2 கண்டுபிடிக்கும் போது π/4 into D2 உடைய வேல்யூ 0.1 the whole square கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A2 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். இது எல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் Q is equal to இந்த ஆன்சர் கிடைக்கும் in terms of meter cube per second.